இந்த வீடியோ யாருக்கு ஆனது அப்படின்னா, பெண்களை யாரெல்லாம் மட்டமா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆம்பளைகளுக்கானதுதான் இந்த வீடியோ. நம்மள சில பேரு பெண்களை மட்டமா நினைக்கிறதோடு மட்டும் இல்லாம இஸ்லாமே அப்படித்தாங்க சொல்லுது, அதனால அவங்கள அப்படித்தாங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இஸ்லாத்தையும் துணைக்கு சேர்த்துக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் குரான்லயே சூரா யூசுப்ல இன்ன கைதஹுன்ன அதீம், பெண்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானதுன்னு அல்லாஹ் குரான்ல சொல்லலையா? அப்ப அவங்க சூழ்ச்சிக்காரவங்க, சதிகாரவங்க பொம்பளைங்கெல்லாம் மஸ்னா வசுராச வருபா 4 கல்யாணம் முடிச்சுக்கலான்னு இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல அறிவுலையும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, அவங்க குறை உள்ளவங்க, அவ்வளவு அறிவு இருக்காது, அவ்வளவு மார்க்க தெளிவு இருக்காது. அந்நிசா ஓ நாக்கு சாது ஆக்கலியும் வதீனின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையைன், 2 பொம்பளைங்க சேர்ந்தா தாங்க ஒரு ஆம்பளைக்கு ஈக்குவல் ஆக முடியும். குரான்ல சொல்லி இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, இஸ்லாம் இப்படித்தாங்க வழிகாட்டுது அப்படின்னு பெண்களை மட்டமா நினைக்கிறதோடு மட்டும் இல்லாம இஸ்லாமே இப்படித்தாங்க சொல்லுது அப்படின்னு இஸ்லாத்தையும் தப்பா ப்ரொமோட் பண்ற ஆண்களுக்கு தான் இந்த 5 விஷயங்களை மறந்துட்டு பேசுறீங்க அப்படின்னு நாம சொல்ல வர்றோம். 1வது, இஸ்லாம் தான் சொல்லுது, குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களோட நல்ல முறையில நீ குடும்பம் நடத்துங்க. 2வது, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்கள யாரு நல்லவங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிமார்களோடு, உங்களுடைய மனைவியரோடு யார் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்கதான் உங்கள ஆக சிறந்தவங்க. நான் என்னுடைய மனைவிமார்களோடு நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. 3வது, இஸ்லாம் என்ன வழிகாட்டுது அப்படின்னா பெண்கள் விஷயத்துல இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்துல நல்லதை மட்டுமே நீங்க நினைங்க, அவங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுங்க, அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. 4வது, ரிஃப்கம் பில் கவாரீர், பெண்கள் கண்ணாடிகளை போன்றவர்கள், கண்ணாடிகள் பத்திரம் அப்படின்னு இஸ்லாம் வழிகாட்டுது. 5வது, மிக முக்கியமான விஷயம், மா அக்ரமஹுன்ன இல்லா கரீமுன் வமா அஹானஹுன்ன இல்லா லஈமுன், உங்கள யாரு நல்ல சிந்தனை உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்கதான் அவங்கள நல்லபடியா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்கள யாரு கேவலமா இருக்காங்களோ அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கேவலமா தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க பெண்களை மதிப்பீங்க, நீங்க கேவலமான சிந்தனையுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களை இழிவா தான் பார்ப்பீங்க அப்படின்னு இஸ்லாம் 5 விஷயங்களை முன்னிறுத்தி பெண்கள் விஷயத்துல இப்படித்தான் நீங்க நடந்துக்கணும், இப்படித்தான் நீங்க பெண்களை பார்க்கணும், இப்படித்தான் நீங்க பெண்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது.